வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம பெய்ட் சீரிஸ் வச்சுருந்தோம். அதில் இன்றைக்கி வந்து அந்த கொஷினில் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த 100 கொஷினில் ஒரு 10 கொஷினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபார் எ 3-dimensional lattice the unit cells are of the form of a அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன். இட்ஸ் எ parallelepiped. பேரலோகிராம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 dimension ரைட்டா. பேரலோபைப்டு அப்படிங்கிறது 3 dimension. ஸோ அதனால் வந்து ஃபார் எ 3-dimensional lattice அப்படின்னா பேரலோபைப்டு யூனிட் செல்லோட ஷேப். இது 2 dimension அப்படின்னா பேரலோகிராம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பேரலோபைப்டு இருக்குன்னா அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். பி டாட் ஏ கிராஸ் பி அது நம்ம அந்த டைமென்ஷன் நம்ம மாற்றிக்கலாம். ஏ டாட் பி கிராஸ் சி அல்லது பி டாட் சி கிராஸ் சி இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சைக்ளிக் ஆர்டரில் போடுவோம் பார்த்திங்களா, அதுதான் சரியா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பேரலோகிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாட் வராது. பி கிராஸ் சி அல்லது ஏ கிராஸ் பி சி கிராஸ் சி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வால்யூம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்கோம். அசர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா the effective number of the lattice points in a primitive unit cell is 1. Reason: all the lattice points belonging to a primitive cell lie at its corner அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ both assertion and reason are correct. ஃப்ரெண்ட்ஸ், எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் lattice in a point primitive cell அப்படிங்கிறது மீனிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிமிட்டிவ் செல் வந்து பார்த்திங்கன்னா 2 dimension இருக்குது அப்படின்னா அல்லது 3 dimension இருக்குது அப்படின்னா அதை ஆக்குப்பை பண்ணக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே சிங்கிளாக தான் இருக்கும். சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் லேட்டிஸ் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயரில் 4 கார்னரில் நமக்கு வந்து ஆட்டம்ஸ் பிளேஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட எஃபெக்டிவ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பி 1 தான் இருக்கும். ஏன்னா 4 கார்னர் அப்போ ஒரு 1 இருக்குன்னா அது 4 வகுத்தனா ஒரு 1/4 தான். அப்போ கால், அப்போ 4 இடத்துலையுமே கால் பங்காக இருக்கும். அப்போ 4 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 1 அப்படி கிடைக்கும். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான கான்செப்டான கொஷின்ஸ் வந்து கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நான் அப்போ அட்டன் பண்ணல, அதை நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த எப்பயுமே வந்து அது மாதிரி ஸ்கொயர் லேட்டிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெக்டாங்குலர் லேட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது 4 கார்னர் தான் இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து ரெக்டாங்குலர் லேட்டிஸ்க்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் தி ஆட்டம்ஸ் பிளேஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நாட் ஏ ப்ரிமிட்டிவ் செல். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அதோட எஃபெக்டிவ் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கணும். எது ப்ரிமிட்டிவ் செல். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ப்ரிமிட்டிவ் செல்ஸ் ஆர் யூனிட் செல், பட் ஆல் யூனிட் செல் ஆர் நாட் ப்ரிமிட்டிவ் செல் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ரைட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீசன் அது மாதிரி சொன்னது கரெக்டு தான். ஆல் த லேட்டஸ்ட் பாயிண்ட்ஸ் பிலாங்கிங் டு ஏ ப்ரிமிட்டிவ் செல் லை அட் இட்ஸ் கார்னர்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ரைட்டா. நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு a non-primitive cell may have the lattice points at the corners as well as at the other locations, both inside and on the surface of the cell. Second, இதை பாருங்க, the effective number of lattice points in a non-primitive cell is less than 1 அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ, செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண அதே தான். நமக்கு என்ன சொல்லிட்டோம், ஆல் ப்ரிமிட்டிவ் செல்ஸ் ஆர் யூனிட் செல். ஆல் யூனிட் செல்ஸ் ஆர் நாட் ப்ரிமிட்டிவ் செல்ஸ். ஏன்னா வந்து அது இருக்குன்னு அவசியம். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸகன்லாம் எடுத்துக்கலாம், பிசிசி ஹெச்சிசிபி இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டே ஒவ்வொரு யூனிட் செல் எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து 1 ஆர் 2 ஆர் 1 2 3 இந்த மாதிரி. இப்போ க்யூப்னு வச்சுக்கோங்களேன் 1, நம்ம அடுத்து பேஸ் சென்டர் அப்படின்னா 2, அப்புறம் 4, அப்புறம் 8 இந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் செல்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல். ஸோ அப்படி இருக்கிறது தான் யூனிட் செல்லு தான். ஆனால் அந்த ப்ரிமிட்டிவ் செல்லாக இருக்குங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் ப்ரிமிட்டிவ் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும். அதில் வந்து அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து யூனிட் செல்லாக இருக்கலாம். ஸோ அதுதான் கண்டிஷன். அப்போ அது இட் இஸ் ட்ரூ. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் லெஸ் தேன் 1 சொன்ன பார்த்திங்களா, இது வந்து கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். ஏன்னா பாருங்கள், இந்த எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் லேட்டஸ்ட் பாயிண்ட்ஸ் இன் ஏ நான் ப்ரிமிட்டிவ் செல் ரைட்டா லெஸ் தென் 1 இருக்காது, எப்பயுமே மோர் தென் 1 தான் இருக்கும் அப்படிங்கிறதா. சரி, ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிகர் கொடுத்துருந்தோம், அந்த பிளேன்ஸ் கொடுத்துருந்தோம். மில்லர் இண்டிசஸ். அந்த மில்லர் இண்டிசஸை எப்படி நம்ம வந்து ஃபிகர் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம், பிளேனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம மில்லர் இண்டிசஸ் கண்டுபிடிச்ச பிறகு வந்து அது எப்படி வந்து லொக்கேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்காது. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம்.
இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் 4 எடுத்துருக்கேன். இது போக நிறைய இருக்குது. எந்த மாதிரியான மில்லர் இண்டிசஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும் அந்த. அப்போ இது வந்து நம்ம எந்த ஆக்சிஸ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து எக்ஸ் ஆக்சிஸ் எது எடுக்கிறோமோ, ஒய் ஆக்சிஸ் எது, இசட் ஆக்சிஸ் எது அப்படிங்கிறோம். இதில் வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஜென்ரலாக நம்ம எக்ஸு ஒய் இசட்னு எடுக்கிறதுனால நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து எக்ஸு ஒய் இசட் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிளேன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம கிட்டில் புக்லேயும் புரி புக் இந்த மாதிரி புக்லாம் இருக்குது இந்த ஃபிகர்ஸ் ஆல்ரெடி. இது பக்கம் நீங்கள் நெட்டில் கோத்ரூ பண்ணிங்கன்னா நிறைய ஃபிகர்ஸ் இருக்கும். சரி, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம வந்து இப்படி ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கணும். ஓப்பன் ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா அது வந்து மில்லர் இண்டிசஸை மீன் பண்ணோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா அது பிளேனை மீன் பண்ணோம். அது மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த இன்டர்செக்ஷன் நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸ் அந்த பேராந்திசிஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து இந்த மாதிரியான பேராந்திசிஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், சூட்டபிள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ரொட்டேஷன் ஆக்சிஸ் ஃபார் ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா n theta is equal to 2π. ஏன்னா என்டையர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி தான். ஸோ அதனால் வந்து n theta is equal to 2π வேர் n is the அந்த நம்பர் ஆஃப் என்ன சொல்லுது என்ன தான் கேட்டிருக்காங்க நமக்கு வந்து அந்த அதில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மல்டிப்ளிசிட்டி, அந்த என்னங்கிறத மல்டிப்ளிசிட்டி. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தீட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஹெக்ஸகன் அப்படிங்கிறது 6. அப்போ அதிலே நம்ம 6ன்னு தெரிஞ்சதுனாலே 6 நம்ம சூஸ் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். பட் ஹெக்ஸகன் அப்படிங்கிறது வந்து 6. ஸோ அதனால் வந்து தீட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 360 வந்து 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 60 டிகிரி. ஸோ அதனால் வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஹெக்ஸகன்ங்கிறது 6 நமக்கு அதிலே தெரிஞ்சிச்சு. அப்போ 6 × 6 6 36, அப்போ 360 டிகிரின்னு வரும். அப்போ என்டையர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஸோ அதனால் வந்து ஹெக்ஸகனுக்கு வந்து அந்த மல்டிப்ளிசிட்டி n அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 ஆகும். இதே மாதிரி பென்டகன், இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர், இந்த மாதிரி ஒவ்வொரு லேட்டிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு மாதிரியான ஆங்கிள் மாறும். சரி, நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். சூஸ் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ப்ரீவியஸ் இதில் கேட்டுருக்குறாங்க. என்னென்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். There are 32 points groups. There are 32 point groups in a 3-dimensional lattice. There are 17 space group in a 2-dimensional lattice. There are 230 space groups in a 3-dimensional lattice. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே கரெக்டான ஒன்று தான். ஸோ ஆல் தி அபோவ் ஆர் கரெக்ட். அடிஷ்னலாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். The number of point groups in 2 dimensions is 10. அதே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பாயிண்ட் குரூப்ஸ்னால் என்ன, ஸ்பேஸ் குரூப்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிங்க, வேறு வழியில் நம்ம வீடியோ போட முடியல இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்கள். இட்ஸ் அ மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்டல் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். கிறிஸ்டல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கியூபிக், டெட்ராகனல், ஆர்த்தோரோம்பிக், ஹெக்ஸகனல் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பெரும்பாலும் இந்த எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்சு கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இன்கேஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இந்த புரி அப்படிங்கிற ஆர்கே புரி அப்படிங்கிற புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஷேப்பும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கியூபிக்கு அதாவது கியூபிக், அதாவது எஸ்சி சிம்பிள் கியூபிக், பிசிசி, எஃப்சிசி, ஹெச்சிபி, டிசி அதாவது டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், இந்த 5க்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் புரி புக்கை பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த முருகேசன் புக்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு கிறிஸ்டல் சிஸ்டமுக்கு பார்த்திங்கன்னா அதை எக்ஸாம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் ஆக்சுவலாக வந்து பார்த்தா இந்த டெட்ராகனலுக்கு எல்லாமே வந்து பார்த்தா சப்ளை அந்த இது உள்ளே வரும். நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் சிஸ்டம் ரைட்டுங்களா, அது வேறு. கிறிஸ்டல் சிஸ்டம்னா 7 கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்குது, 14 பிராவிஸ் லேட்டிஸ் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிட் செல்லுக்கு சரிங்களா, அந்த எந்த எலமெண்ட்டு வந்து எந்த யூனிட் செல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. அதான் பிசிசி, எஃப்சிசி, ஹெச்சிசிபி, எஸ்சி, இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்கிறதுலாம் மேபி கேட்டால் என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். அரேஞ்ச் தி ப்ரொசீஜர் ஃபார் மில்லர் இண்டிசஸ் ஃபைண்டிங். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து மில்லர் இண்டிசஸ் தெரியல அப்படின்னா நமக்கு சாலிட் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளேன் கொடுத்துருவாங்க சரிங்களா, 1 2 இல்லை 3 இல்லைனா இன்ஃபினிட்டி 0 இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியாக கொடுத்துருவாங்க. அதான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி இன்டர்செப்ட்ஸ். ரைட்டா,
இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் தி பிளேன் ஆஃப் தி கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ். அப்போ இன்டர்செப்ட்ஸ் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆக்சுவலி செகண்ட் வந்து டேக் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் தி இன்டர்செப்ட்ஸ். அப்போ அந்த இன்டர்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது கூட ரெசிப்ரோக்கல் இருக்கும். இப்போ 1 இருக்குன்னா 1/1, 2 இருந்துச்சுன்னா 1/2, இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா 1/infinity 0 ஆகும். ஸோ அந்த மாதிரி எடுக்கணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை டு ரிமூவ் த ஃப்ராக்ஷன்ஸ் இஃப் எனி. அப்போ ஃப்ராக்ஷன்ஸுக்கு வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அதாவது 0.5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ரிமூவ். 0.5 இருந்துச்சுன்னா அர்த்தம் 1/2 அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ் த நம்பர்ஸ் அப்டைன்ட் இன் தி பேராந்திசிஸ். அந்த பேராந்திசிஸில் டிபோன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை காமன் எல்சிஎம் எடுக்கணும். அந்த எல்சிஎம் எடுக்கிறது நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக அது இதெல்லாம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் தி ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ நமக்கு எப்படி இருக்கணும், 1/2, அதேமாதிரி வந்து 3/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4/4 என்ன சொல்லுது, 3/4 இருக்குது அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் எடுத்து அதில் கூட இந்த மேலே இருக்கிற நம்பர் எடுத்து என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம பேராந்திசிஸில் போடணும். ஸோ இப்படி தான் மில்லர் இண்டிசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் HCB அண்ட் FCC இஸ். ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பழைய கொஸ்டினில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது சீக்வன்ஸ் அப்படின்னா ABC, ABBC இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியும் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோடியம் இருக்கும், நெக்ஸ்ட் குளோரின் இருக்கும், அப்புறம் சோடியம். இந்த மாதிரி இப்படி இருக்கிறது தான் AB அப்படின்னு வச்சுருக்கோம். திடீர்னு ஒரு ஆட்டம் வந்துச்சு, இது வேறு ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ABC, அப்புறம் திரும்ப ABC இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி HCBயோட அந்த சீக்வன்ஸ், அதாவது லேயர்ஸ் எப்படி இருக்கும், லேயர்ஸ்னால் வேற முடியாது, அந்த ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா AB அப்படி இருக்கும். A அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம், B அப்படிங்கிறது இன்னொரு ஆட்டம். அப்போ திரும்ப என்ன ரிப்பீட்டடாக இருக்கும், இந்த 2 ஆட்டம் தான் அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் HCB ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் FCCக்கு வந்து பார்த்தீங்கன்னா ABC இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி சிம்பிள் கியூபிக், டைமண்ட் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். எ ரெசிப்ரோக்கல் லேட்டைஸ் வெக்டார்ஸ் சிக்மா HKL அப்படின்னு கேட்டிருக்கோம். HKL அப்படிங்கிற நமக்கு அடுத்தது தெரியும், மில்லர் இண்டிசஸ். அப்போ ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது அதோட தலைகீழ் தான், சரிங்களா. இப்போ அந்த பிளேனோட தலைகீழ் தான் நமக்கு. அப்போ பாருங்கள், ஆப்ஷன் C n/D அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ டிங்கிறது என்னன்னா அந்த பிளேன் HKL. இப்போ HKL வந்து 1 2 3 அப்படி நம்ம கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ D எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். D = A/√H² + K² + L² அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து n கேப் நம்ம கொடுத்தாங்க, யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். அப்போ அந்த ரெசிப்ரோக்கல் லேட்டைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்கேஸ் அது ABC இருந்து மாறி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து செப்பரேட் ஃபார்மாக தான் போடணும், செப்பரேட்டாக தான் போடணும். சிம்பிளாக இதில் வந்து என்ன சொல்ல வரும் பார்த்திங்கன்னா அந்த ரெசிப்ரோக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1/D அப்படிங்கிறது தான் மீனிங்கு. அதை பார்த்துக்கணும், சரியா. ரைட். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 11th பேச்சு, அதை வேணால் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ரைட்டா. இல்லை எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா. தேங்க்யூ.